எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா படிகார கல் அப்படிங்கிறது ஒரு கருப்பு கயிறு வச்சு தலைவாசப்படியில் கட்டியிருப்பாங்க. இது எதற்காக கட்டியிருக்காங்க? கண் திருஷ்டி போகுமா, பில்லி சூன்யங்கள், கிரக பீடைகள் போகுமா அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்வியாக இருந்தாலும், இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க, அது நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அது டாக்டர் சம்மந்தப்பட்டவங்க, விஞ்ஞானத்தில் சம்மந்தப்பட்டவங்க அது எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இந்த படிகார கல் என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணாடி மாதிரி இருக்கும். அது கண் திருஷ்டி பட்டுதுன்னு வச்சுங்களேன். இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வராங்க, என்ன மாதிரி இருக்குப்பா, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கப்பா அப்படின்னு நினச்சா அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற அந்த படிகார கல் வந்து ரெண்டாக உடஞ்சிரும். அதே மாதிரி காற்றில் கரையக்கூடியது தான் இந்த படிகாரக்கல். அது கல்லுன்னு இப்போ நம்ம சொல்கிறோம் பாருங்கள், இயற்கையில் வரக்கூடியது. இதனுடைய உண்மையான தத்துவத்தை வந்து நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பில்லி சூன்யங்கள், கிரகப்பீடைகள், கிரகதோஷங்கள், உடம்பில் வந்து டாக்ஸிக் ப்ராப்ளம், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள். நீங்கள் அந்த காலத்துலலாம் ஆஃப்டர் ஷேவிங் லோஷன்லாம் கிடையாது. நீங்கள் சலூனில் போய் ஷேவிங் பண்ணாலும் சரி, பெரிய பெரிய ஜமீன் வீட்டில் வந்து ஷேவிங் பண்ணாலும் சரி, அவங்கெல்லாம் இந்த படிகார கல்லை வந்து முகத்தில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லேசாக தேய்ப்பாங்க, எரியும். அது ஆன்டிசெப்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கத்தி எங்கேனாலும் பட்டாலும், ரத்தம் எங்கேயாவது வந்து இருந்தாலும் செப்டிக் ஆகாது. அதனால் பெரியவங்க வந்து அந்த காலத்தில் படிகார கல்லை வந்து ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி நிறைய பேர் குளிக்கிறதுக்கு கடைசியில் வெளியே வரும்போது அந்த தண்ணியில் அதை போட்டு ஒரு 3 சொம்பு தண்ணியை வந்து உடம்புல ஊற்றிக்கிட்டு வருவாங்க. அந்த கெட்ட துர்நாற்றம், அதே மாதிரி உடம்புல உள்ள அந்த நாற்றம் ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வேர்வையில் இருக்குது இல்லைங்களா, அதுவும் நம்ம சீதோஷ்ணம் ரொம்ப வேர்வை உள்ள சீதோஷ்ணம். இந்த பூஞ்சான் காளான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கையில், இடுக்கில், காலில் இதெல்லாம் நிறைய காளான்கள் சம்மந்தமான வியாதிகள் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தண்ணியை ஊற்றி குளித்தாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தீர்வாக இருக்கும். பெரியவங்க எவ்வளோ இயற்கையில் அதனுடைய ரியாக்ஷன் ஒன்றும் இருக்காது. அதனால தான் படிகார கல்லை வந்து வீட்டில் தலைவாசப்படியில் கருப்பு கயிறு வச்சு கட்டினாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையில் 9 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமு, சாயந்தரம் 5 மணிக்கு ஒரு ப்ரோக்ராமும், இந்த மாதிரி ஒரு உபயோகமான ப்ரோக்ராம் உங்களுக்கு வரும். நீங்களும் கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம்.